ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பிரியாணி மசாலா யூஸ் பண்ணலை, ஃப்ரெஷ் மசாலா ஒன்று அரைச்சி அதிலே இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செஞ்சுருவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு 1 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். இந்த கப்பால் 2 கப்பு. இதை கழுவிட்டு ஊற வச்சுக்குவோம். பிரியாணி மசாலாவுக்கு இந்த ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது 1.5 கிலோ கறி இருக்குது. இந்த ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு பட்டை சேர்த்துக்கிறேன். இதையும் இந்த சோம்பு கூடவே போட்டுக்குவோம். ஒரு 8 கிராம்பு போட்டுக்கிறேன். 6 ஏலக்காய் போட்டுக்கிறேன். 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். மிளகாப்பொடி சேர்க்கும்போது கம்மியாக சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்படி அரைச்சி போட்டு செய்கிறதும் டேஸ்ட்டு நல்லா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உடச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு பிடி புதினா இலை இது கூட சேர்த்துக்கிறேன். இதை அரைச்சிருவோம். இந்த மாதிரி அரைச்சிட்டோம்னா குழந்தைங்கள்லாம் இதை ஒதுக்க மாட்டாங்க. இந்த இலையை எடுத்து போட்டு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மேலே தூரத்துக்கு மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லா புதினாவையும் இதோட சேர்த்து அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. 3 பல்லாரி வெங்காயம், நல்லா பெரிய சைஸு, இப்படி சைஸு பல்லாரி வெங்காயம் 3 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். 3 தக்காளியும் பெரிய சைஸ் தக்காளி 1/4 கிலோ இருக்கும். இதுவும் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த ஸ்பூனால் தான் எடுத்துருக்கிறேன். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு லெமன் எடுத்துருக்கேன். இதோட ஜூஸை மட்டும் எடுத்துக்குவோம். நம்ம எப்பவும் போல் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, 50 ml தயிர் சேர்த்துக்கிறேன். மல்லித்தலை, புதினா. கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டேன். குக்கர்லேயே தாளித்து குக்கர்லேயே ஒன்றா பிரியாணி பண்ணிடுவோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கோல்டு வின்னர் எண்ணெய் தான். இந்த கரண்டியால் ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்கிறேன். குக்கர் சூடாயிருச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு வெடிச்சிருச்சு. வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த அளவு சிறந்துருச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளியெல்லாம் சேர்க்குறதுக்குள்ளேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துப்போம். இது கூட வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சிக்கன் எண்ணெயிலே நல்லா வெந்துடணும். அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். சிக்கனு நல்லாயிருக்கும். இதிலே வெந்து சிக்கன்லேயும் தண்ணி விடணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த சிக்கன் இந்த எண்ணெய் இந்த மசாலா கூடவே வேகணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கனில் சாடுற அளவுக்கு. அப்புறம் நம்ம அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஒரு மூடி போட்டு மூடிட்டு அப்பப்போ திறந்து கிண்டி விடுவோம். இந்த பாருங்கள், சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வருது. அந்த தண்ணி எண்ணெய் கூடவே நல்லா வெந்துச்சுனாலும் இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லைன்னா அப்படியே சக்கை மாதிரி இருக்கும். 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேங்க, சொல்லாமல் விட்டுட்டேன். இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்க தயிரை சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. தண்ணி இதுலேருந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்கு.
சிக்கனில் உள்ளது எண்ணெய் தயிர் எல்லாம் சேர்ந்து இவ்வளோ கிரேவி பதம் இருக்குதுல்ல. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கிறேன். இந்த கப்பால் 2 கப்பு தண்ணி சூடு பண்ணியிருக்கிறேன். அந்த தண்ணி அது கூட சேர்த்துக்கிடுவோம். 1க்கு 1 தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ சிக்கனில் தான் இவ்வளோ தண்ணி இருக்குதே, அதையெல்லாம் சேர்ந்து ஈவன் ஆகிக்கும். நல்லா கலந்து கொடுத்துட்டு அரிசி உடையாமல் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். முதல்ல வேறு போட்டிருக்கோம், அதுக்கு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கிறேன். மேலாக மல்லித்தலை புதினா தூவிக்கிறேன். மேலாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நெய் தூவிக்கிறேன். அவ்வளோதான். உப்பை செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி ஒரே விசிலில் வெந்துடும். இப்போ மூடி போட்டுருவோம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுவோம். ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கேஸ் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள், நல்லா சூப்பராக பிரியாணி நமக்கு ரெடியாகி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஏண்ட கரண்டியை வச்சு தான் எடுக்கணும். அது சாதம் உடையாமல் நல்லா அப்படியே கிளப்பி விட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். அடி பிடிக்காமல் நல்லா பளபளன்னு சூப்பராக ரெடியாக இருக்குது. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. இது மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.